நன்கொடை திரட்டி கொண்டு வந்து கொடுக்கிறீர்களா? அப்படி கொடுத்தால் எனக்கு அந்த பணம் வேண்டாம். இந்த உறுப்பினராக கட்சியிலே சேருகிற உறுப்பினராக சேருகிற ஒவ்வொரு தோறும் கொடுக்கிற பணம் தான் தேவை. அதுதான் கட்சி நீதி. படிவத்தில் நான் காட்டுகிறேன். படிவத்தில் ஒவ்வொருவரும் கையொப்பமிட்டு அவர்கள் உறுப்பினர் கட்டணம் செலுத்தியதற்கான ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்ததன் அடிப்படையில் தான் இந்த 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கட்சியின் நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சியில் உருப்படியாக நாம் செய்யக்கூடிய ஒரே வேலை, கட்சியில் உருப்படியாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற செய்யவிருக்கிற ஒரே வேலை உறுப்பினர் சேர்க்கிறார். இதற்கு முன்பு நீங்கள் இந்த கட்சியின் மூலம் எத்தனை போராட்டங்களில் கலந்திருக்கிறீர்கள், எத்தனை வழக்குகளை சுமந்திருக்கிறீர்கள், எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீர்கள் என்றெல்லாம் நான் அறிவேன். எத்தனை போராட்டங்களை நடத்தியிருந்தாலும், எத்தனை களங்களை கண்டிருந்தாலும், எத்தனை வழக்குகளை சந்தித்திருந்தாலும், எத்தனை சிறைச்சாலைகளில் நீங்கள் சிறைப்பட்டிருந்தாலும், கட்சிக்கு செய்ய போகிற உருப்படியான ஒரே வேலை உறுப்பினர் சேர்க்கிறார். உறுப்பினர் சேர்க்கிறார். ஆகவே இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி யார் யாருக்கு என்னென்ன இலக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கை தீவிரப்படுத்தி அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். அருமை தோழர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன் என்று யாரும் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. யாரும் திருமாவளவனே இப்படி சொல்லிவிட்டாரே என்று வருத்தப்பட்டுவிடக் கூடாது. உங்கள் உழைப்பை மதிக்கிறவன் மதித்துக் கொண்டிருப்பவர், உங்கள் தியாகத்தை மதிக்கிறவன் வணங்குகிறவன், உங்களுடைய பங்களிப்பை போற்றுகிறவன் பாராட்டுகிறவன். ஆனால் இன்றைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான உருப்படியான வேலை உறுப்பினர் சேர்க்கை. இந்த உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த விரும்பாதவர்கள் யாராயிருந்தாலும், உறுப்பினர் சேர்க்கைக்கு முட்டுக்கட்டையாக யாராக இருந்தாலும், கொடுக்கப்பட்ட வேலைகளை சரிவர குறிப்பிட்ட இலக்கிற்குள் செய்ய யார் தவறினாலும் அவர்கள் இந்த கட்சியின் வளர்ச்சியை விரும்பவில்லை என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள நேரிடும். ஆகவே கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகங்களை விட, நீங்கள் சந்தித்த சவால்களை விட, நீங்கள் ஆட்சியிருக்கிற பங்களிப்பை விட இன்றைக்கு உன்னதமான பங்களிப்பாக, மிக உயர்வான பங்களிப்பாக, போற்றுவதற்குரிய பங்களிப்பாக இயக்கம் கருதுவது என்னவென்றால் உறுப்பினர் சேர்க்கைதான். இன்றைக்கு சின்னசேலம் பகுதியிலேயே, இந்த நகரத்திலேயே ஏறத்தாழ 2000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அதில் 800 பேர் தலித் அல்லாதவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெற்றி செல்வன் எனக்கு ஆதரவு சொன்னார். எனக்கு அது காதிலே அவர் சொன்ன செய்தி வந்து சேர்ந்தது என்பதை விட தேர்வு வந்து பாய்ந்ததாக இருந்தது. ஆக தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே திருமாவளவன் தலைமையை ஏற்று விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அமைதி புரட்சி, மிக அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புரட்சி. இன்றைக்கு தெரியாது, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் தலைகீழாய் புரட்டி போடக்கூடிய வகையிலே தமிழக அரசியல் வரலாறு திருத்தி எழுதப்படக்கூடிய வகையிலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே. தோழர்களே, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் தலைவனாயிருந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாய் சேர்ந்து அந்த கட்சியின் தலைவனை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அதில் 1 ரூபாய் அல்லது 10 ரூபாய் என்று கட்டணம் செலுத்தி உறுப்பினர்களாக சேருகிற வரலாற்று புரட்சி முதல் முறையாக இப்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி படிப்படியாய் அனைத்து சமூகத்தின் அங்கீகாரத்தையும் பெற்று வளர்ந்து வருகிறது. அனைத்து சமுதாயத்தின் அங்கீகாரத்தையும் பெற்று வளர்ந்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான பரிணாம வளர்ச்சி காலம் இது.
மிக முக்கியமான ஒரு காலகட்டம். 1990ஆம் ஆண்டு முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நான் மதுரை மண்ணிலே இன்று எமது இயக்கத்தின் கொடி, நாளை நமது தேசிய கொடி என்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 16 அன்று ஏற்றி வைத்த போது என்னுடன் நின்றவர்கள் வெறும் 30 பேர் 40 பேர் தான். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 16ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மதுரை மாநகரத்தில் கோப்புதூர் மண்ணிலே நான் ஏற்றி வைத்த முதல் கொடி நீளம் சிறப்பு விண்மீன் பொறித்த அந்த சிறுத்தை கொடி. சாதி மரபழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து உரிமையை குறைப்போம், தேசிய உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், பெண்களின் உரிமையை வைத்த நாட்டின் பொறுமையை காப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம் என்ற 5 வகை வழக்கங்களோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை நாம் தொடங்கிய போது 20-30 பேரை கொண்டு இந்த கொடியை நாம் ஏற்றி வைத்த போது அவர்களே இந்த இயக்கத்தை ஒரு கும்பலாகத்தான் பார்த்தார்கள். ஒரு கும்பலாகத்தான் பார்த்தார்கள். முதன்முறையாக திடீரென்று என்னை ஒருமுறை காவல்துறையினர் கடத்திக் கொண்டு போய்விட்டார்கள். ஏன் என்று எனக்கு தெரியாது. திரைப்படத்திலே ஒரு காட்சி வருவதைப் போல திடீரென்று காவல்துறையினர் நான் போய்க் கொண்டிருந்த திசையை நோக்கி மிக வேகமாக வந்தார்கள். ஏன் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு வாரமாக ரிக்ஷா வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி சிறுநீர் கழிக்க போனேன். அப்படி சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று என்னை வந்து சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தாகமாக இருந்தது என்பது தெரியவில்லை. ஏன் என்னை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதற்காக நான் சிறுநீர் கேட்பதை நிறுத்திக் கொள்ளவில்லை. நீங்கள் யார் என்று கேட்டேன். நீ வண்டியில் ஏறு என்றார்கள். என் வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அமெரிக்கர்கள் என்னை திடீரென்று வண்டியிலே தூக்கி போட்டுக் கொண்டு கடத்திக் கொண்டு ஓடினார்கள். எங்கோ போனார்கள். எங்கே என்று கேட்டேன், சொல்லவில்லை. பிறகு நான் வழக்கம் போல வண்டியில் உட்கார்ந்தால் தூங்கி விடுவேன். எனக்கு அது வழக்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்தால் 5 நிமிடத்திற்குள்ளாக அப்படியே கண்ணை இறந்து விடுவேன். அதையும் குறைவாக தான் தூங்குவேன். நான் தூங்குகிறேன் என்று வண்டியில் யாராவது ஏதாவது பேசினால் என் காலில் அது விழுந்துவிடும். ஆக அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவருக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் பாருங்கள். போலீஸ்காரன் வண்டியில் உட்கார்ந்து நிம்மதியாக தூங்குகிறார், கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் வேறொரு நகரத்திலே உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்களே, எதற்கோ என்னை கடத்திக் கொண்டு போனார்கள். எதற்காக கடத்தினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு காட்டு பகுதியிலே இருக்கிற, ஒரு இருட்டு பகுதியிலே இருக்கிற காவல் நிலையத்தில் கொண்டு போய் என்னை படுக்க வைத்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்திருந்து என்னை மறுபடியும் வண்டியிலே ஏறு என்று ஏற்றிக் கொண்டு போய் மதுரையிலே இறக்கி விட்டு விட்டார்கள். அதுவரையில் எனக்கு எதற்காக கடத்தினார்கள், ஏன் கொண்டு வந்து விட்டார்கள் என்று எனக்கே தெரியாது. மாலை முரசை வாங்கி பார்த்த பிறகுதான் திருமாவளவன் இங்கே கலெக்டரை பெண்கள் முற்றுகை என்று செய்தியை பார்த்தேன். மதுரை மாநகரத்தை சார்ந்த பெண்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சுற்றி வளைத்துக் கொண்டு எங்கள் தலைவர் திருமாவளவன் எங்கே, எங்கள் தம்பி திருமாவளவன் எங்கே, அவரை கொண்டு வந்து உடனே ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைக்காவிட்டால் நடப்பதே வேறு என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த எச்சரிக்கை நெருப்பாய் மாறி